அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியாவில் ரம்ஜான் மாதம் நம்ம இந்த வாட்டி நோன்பு பிடிக்கிறோம். இன்றைக்கி நோன்பு வந்து 10வது நோன்பு. ரம்ஜான் மாதத்தில் என்னென்ன ரூல்ஸு கம்பெனியில் அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் ரம்ஜான் மாதத்தில் அதிக நேரம் வேலை செஞ்சால் கம்பெனிக்கு ஃபைனு, அதோட கம்பெனியை ரெட் மார்க்கில் சீல் வச்சுருவாங்க. என்னடா மொட்டை என்னடா சேவின்னு பார்க்காதீங்க. இன்ஷால்லாம் நாங்கள் ரம்ஜான் ஆரம்பித்து உம்ரா போயிட்டேன். உம்ரா போயிட்டு இன்ஷால்லாம் 30 நோம்பில் 10 நோன்பு இன்னையோட முடிவடைகிறது. நான் நாலாவது நோன்பு 5வது நோம்புலாம் இன்ஷால்லாம் நான் உம்ராவில் இருந்தேன். அந்த வீடியோ பின்னாடி போடுவேன், பார்க்கலாம் இன்ஷால்லா. வேலை லீவு சொல்லிட்டு தான் போனேன் கம்பெனியில். முதிர் வந்து பாகிஸ்தான் முதிர், நம்மளுக்கு அவனுக்கு செட் ஆகாது. நம்ம எப்படா கேப் கிடைக்கும் நான் பார்த்தான். நான் லீவ் போடுறத பார்த்துட்டு நம்மளுக்கு வேலையை கொடுத்துட்டான். நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட்டு, நம்மளுக்கு வந்து டே ஷிஃப்ட்டில் போடா அப்படின்னு சொல்லிட்டான். காலைல ஓட்டினா ஓவர் டைம் கிடையாது. ரம்ஜான் மாதத்தில் நைட்டு ஓட்டுறவங்களுக்கு ஓவர் டைம் தராங்க. அதான் இந்தியாக்காரர் எங்கே அதிகமாக காசு வாங்கினா அவனுக்கு பொறுக்காதுல்ல. அதனாலே நம்மளை வந்து பகல் ஷிஃப்ட்டு மாற்றி விட்டாங்க. நம்மளுக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம நோன்பு வச்சுக்கின்னு நம்ம ராகத்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்ததை வச்சு நம்மளுக்கு போதுமானது இருக்குதுன்னு நம்ம இருக்கிறோம். நம்ம வண்டி வந்து கொஞ்சம் சண்டை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில். எனக்கு வந்து வண்டி நல்ல வண்டி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி மாற்றியாச்சு. மாஷா அல்லாஹ் வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பகல் ஷிஃப்ட்டு வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்கிறதுக்கு எனக்கு 8 மாதம் ஆச்சு. சவுதியில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். காலைல எனக்கு 5 மணிக்கு டியூட்டி, அதோட 11 மணிக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரூமில் போய்ட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசி போட்டுன்னு ஒரே ஸ்லீப்பிங் மோடு தான். நோன்பு வச்சுக்கிறேன்னா அதனால் நம்ம மூவிஸ் பாட்டெலாம் கேட்க மாட்டேன், ஒரே ஸ்லீப்பிங் மோடு தான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து நார்மலாக ஓவர் டைம் கிடையாது. சும்மா இருக்கிறனால நம்மளுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பகல் ஷிஃப்டில் நம்ம வேலை செய்கிறனால நானே ஒன்றும் பார்க்கல. ஒரு 2-3 வண்டியை டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன் சவுதியில் வந்து தான். அந்த வண்டியில் நான் உங்களுக்கு காட்டுறேன், நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வண்டி பேர் வந்து கொக்லைன் லோன் ட்ரெப்பர், புரியுதுங்களா? அதை வந்து நம்ம பசங்க எல்லாம் ஒட்டகம்னு சொல்லுவானுங்க. இந்த வண்டி என்ன பண்ணோன்னா ரோடு போடுற மண்ணு வந்து சரிப்படுத்துறதுக்கு ஒரு மிஷின் இது. அந்த வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் அந்த வண்டி எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டி. இந்த வண்டிக்கு அவ்வளோ மவுசு. இது ஒட்டகம். அடுத்து காட்டுறோம் பாருங்கள், முதல்ல காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம பசங்க வைக்கிறது தான் பேர். நோம்போட மாதம் ரொம்ப காசுலாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையக்கூடிய மாதமாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் நோன்பு. இன்னொன்று என்னென்னா, நம்ம பிறந்த நாள் இதில் தான் வருது. இன்ஷால்லா நம்ம பிறந்த நாளைக்கு நம்ம யாருக்காவது ஏதாவது நம்ம பண்ணலாம். இத்தனை வாட்டி நம்ம சென்னையில் பண்ணியிருந்தோம். இன்ஷால்லா சவுதியிலையும் நம்மளால முடியும்டா, இன்டர்நேஷ்னல்லையும் நம்மளால் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்டான்னு நம்ம பண்ணி பார்ப்போம் இன்ஷால்லா. அதாவது சொல்லியிருந்தால மெகரம் மார்ச், ஹிந்தியில் மெகரம் மார்ச்னால் தமிழில் முதல்ல, இங்கிலீஷில் குரோக்கடைல். அந்த வண்டியை பார்ப்போமா? பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதான் அந்த வண்டி. கிட்ட போக முடியல, அது வேலை செஞ்சுன்னுக்குறான். இந்த வண்டி இழுக்கிறக்கூடிய சக்தி அவ்வளோ பவர். 1000 டன்னு ஈஸியாக இழுத்துரும் இந்த வண்டி. இந்த வண்டி பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போய் பார்த்தா அதுக்கு மேலே இருக்கும். முன்னாடி தூக்குறது கீழே செயின் ஸ்ப்ரைட் எப்படி தூக்குன மாதிரி வருது பாரு. பின்னாடி வந்து ஒரு இது மாதிரி
ஒரு நங்குற மாதிரி ஒன்று தெரியுதா, சின்னதாக தெரியுது பாருங்கள். அது வந்து ஃபினிஷிங்கில் நம்ம ஊரில் வயலில் வந்து கோடு போடுவோம் பார்த்துக்கிறீங்களா. விவசாயம் பண்ணக்கப்புறம் தண்ணி பாய்ச்சறதுக்காக ஒரு கோடு மாதிரி லேண்டு போடுவோம். மாடை வச்சு ஓட்டுவாங்க. இப்போல்லாம் டிராக்டர் வந்துச்சு. ஆனால் இந்த வண்டி அவ்வளோ யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். 2 வண்டி பார்த்துக்கிறோம், நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் தார் போடுற மிஷினை பற்றி. அது நம்ம நைட் ஷிஃப்ட்டுனால என்னால் ஒழுங்காக காட்ட முடியல. இப்போ பகல் ஷிஃப்ட்டுனால கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்க்கலாம். அந்த தார் போடுற மிஷினுக்குள்ளே இந்த ஜெல்லி இப்போ நான் எத்தனை வந்து இதை பாருங்கள், வண்டியில் காட்டுறேன். இப்படி நான் அரைச்சி சைஸ் பாரியா, இது 2x4, பக்கத்தில் 2x8, இந்த மாதிரி ஸ்கேல் கணக்கில் மிஷினில் அரைச்சி ஜெல்லி இருக்கும். இந்த ஜெல்லியை நான் லோடு ஏற்றிக்கின்னு இது பாருங்கள். இது பேர் ஹிந்தியில் தலாத்தா, இங்கிலீஷில் மிஷினு. அதான் தார் ரோடு மிஷினு. இந்த மிஷினில் தான் இந்த ரவுண்டாக கீழே தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு தான் வந்து சுற்றும். இந்த சிமெண்ட்டு வந்து நம்ம வீட்டாண்டு ஜெல்லி போடும் போது ஒரு வண்டியில் வந்து சுற்றி கொட்டி அப்புறம் ரோட்டில் அதான் கலவை கலந்து ரோட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சிஸ்டமு. இப்படி கலந்து இப்படி பண்ணோம். இது பக்கத்தில் வந்து மொத்தம் 5 டீசலு, அதில் 2 வந்து பிளாக் தார், 3 வந்து டீசல். இது டேங்க்கு. அங்கே வந்து 2 எம்ப்ளாயி, அவங்க வந்து லேபர் தாங்க. சவுதியில் பாவம் கால் வலிக்கு நின்றுனே இருப்பான், உட்கார விட முடியாது. அதில் ஒருத்தர் கோயம்புத்தூர் ஆள் நம்மக்கிட்ட பேசுவாப்பில். இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த வண்டியிலே இது வந்து சின்ன வண்டி, புரியுதுங்களா. இந்த சின்ன வண்டி எதுக்கு அங்கே நிற்கிதுன்னா, இப்படி மலை மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க வந்து லோடு எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டான மண்ணெல்லாம் இப்படி மலை மாதிரி கொட்டிடுவாங்க. இப்படி மலை மாதிரி கொட்டினதுக்கப்புறம் இந்த சின்ன வண்டியை வச்சு அந்த ஒட்டக வண்டியை வச்சு பக்காவாக ரோடு எல்லாமே இதிலே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொட்டி வச்சுருவாங்க காலியாக. பாருங்கள், இந்த மாதிரி சைஸ் பிரகாரம் நம்மளுக்கு இதுதான் வேலை. நம்மளுக்கு கொடுத்த ஒரு 6 மணி நேரம் வேலைக்கு நல்லா ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சவுதியை பொறுத்த வரைக்கும் வேலைன்னு நம்மளை வந்து டைட் பண்ண மாட்டாங்க, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு மைண்டை போட்டோம், அதே மைண்டு தான் ஓடனே இருக்கும். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான், என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான். நானும் எவனா ஏதாவது பேசுனா திருப்பி பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஈகோ, இந்த கோபம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி சவுதியில் ஃபேவரட்டாக சாப்பிட முடியாது, கிடைக்கிறத தான் சாப்பிட முடியும். ஒரு மாதிரி போவோங்க லைஃபே. ஆனால் இது ஒரு நல்ல பாடங்க. 2 வருஷத்தில் நம்ம கற்றுக்கிறது தான் நம்ம பின்னாடி வாழ போகிற வாழ்க்கைக்கு இந்த 2 வருஷம் ரொம்ப எடுத்துக்காட்டு. நான் எப்படிலாம் காசு செலவு பண்ணி நான் சுற்றிருந்தேன். ஆனால் சவுதியில் வந்து நான் காசு சம்பாதிக்கிற மைண்ட் செட்லேயே நான் இல்லைங்க. நான் வந்த முழுக்க காரணம் வாழ்க்கையில் என்னால் எப்படி இருக்க முடியும் அதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன்னு. அதை நான் அனுபவித்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறேன். 6-7 மாதம் போயிடுச்சு. இருக்கக்கூடிய நாளில் அதே மாதிரி வாழ்ந்து நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு பழைய மாதிரி ஆயிடக்கூடாது. இப்படி இருந்தோமே, இந்த கஷ்டத்தில் நம்ம எப்படி 10 ரூபா சம்பாதிச்சோம், 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு 5 ரூபா இப்படி சேர்த்தோம். அதுதான் நம்ம இந்தியாவிலையும் பண்ணி நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணுறது தான் நம்ம லைஃப். ஆடம்பரமாக செலவு பண்ணதெல்லாம் ஒரு காலம் போச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு அடுத்து மேரேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வரவங்கள நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னா வாழ்க்கையில் இப்பயே கஷ்டப்பட்டால் பின்னாடி நல்லா இருக்கலான்னு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். சவுதி நம்ம வண்டியில் இப்படி உக்காந்து தான் ஸ்பீக்கரை போட்டுன்னு காலைல குளிரும். மார்ச் வந்தாலும் ஏப்ரல் வரைக்கும் மழை வெயில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம டிசம்பரில் என்ன குளிருதோ அது மார்ச் நேற்று நைட்டு